உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவிற்காக மதுரை சென்ற கள்ளழகர் அழகர் மலை திரும்பினார். அவருக்கு பக்தர்கள் அளித்த உற்சாக வரவேற்பு காட்சியை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். கள்ளழகர் அழகர் மலை திரும்பிய நிகழ்வு மற்றும் பக்தர்களின் ஆரவாரம் தொடர்பான தகவல்களை விவரிங்க. உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த சித்திரை திருவிழாவிற்காக மதுரை அதாவது அழகர் மலையிலிருந்து தனது இருப்பிடமான அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் மீண்டும் அதாவது மதுரையில் வைகை ஆற்றில் இறங்கிவிட்டு மண்டூக மாமுனிவருக்கு சாப விமோசனம் அளித்துவிட்டு அனைத்து நிகழ்வுகளையும் முடித்துக் கொண்டு பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் அளித்துவிட்டு மீண்டும் அழகர் மலைக்கு வந்தடைந்துள்ளார் கள்ளழகர். அதாவது மதுரை சித்திரை திருவிழா என்பது மிகவும் உலக பிரசித்தி பெற்றது. வருட வருடம் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் இந்த திருவிழாவிற்காக அழகர் கோவிலில் இருந்து கள்ளழகர் வேடமிட்டு சுந்தரராஜ பெருமான் மதுரை கிளம்புவார். மதுரை வரும் வழியெங்கும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படும். மதுரை எல்லையை அதாவது மாநகர எல்லையை அடைந்தவுடன் அவருக்கு 3 மாவடி பகுதியில் ஒரு எதிர் சேவை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எதிரெதிரே நின்று மக்கள் வரவேற்று அவரை வழிநடிகளும் மலர் தூவி வரவேற்று கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி வரவேற்பார்கள். அதன் பிறகாக மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் அதிகாலையில் வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். அதன் பின்பு ராமராயர் மண்டபத்தில் அவருக்கு தண்ணி பீச்சுதல் நடைபெறும். அதன் பிறகு அவருக்கு சரியாக வண்டியூர் திருவிழா என்பது நடைபெறும். வண்டியூர் திருவிழாவை முடித்துவிட்டு அங்கே தேனூர் மண்டபத்தில் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்குவார். அதன் பிறகு தசாவதாரம், அதன் பிறகு பூப்பல்லக்கு, அதை முடித்துக் கொண்டு கல்லந்திரி பகுதியில் கரகாட்டம் மற்றும் சேவல் சண்டை போன்ற நிகழ்ச்சிகளையும் முடித்துவிட்டு இன்று காலை கள்ளழகர் அழகர் மலைக்கு திரும்பி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மலர் தூவி அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் அளித்துவிட்டு கள்ளழகர் வருகை தருகிறார். இதன் முக்கிய சிறப்பு என்னவென்றால் இவர் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து கிளம்பும் பொழுது அழகர் கோவிலின் முன்னதாக இருக்கும் 18ஆம் படி கருப்பசாமியிடம் அவர் அதாவது அவர் பாதுகாப்புக்காக இருக்கும் 18ஆம் படி கருப்பசாமி அவரிடம் அனுமதி பெற்று நான் வைகை இறங்கும் நிகழ்ச்சிக்காகவும் மண்டூக மாமுனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காகவும் சென்று வருகிறேன், போய்விட்டு வருகிறேன் என கூறிவிட்டு போவார். அதே போல அந்த 18ஆம் படி கருப்பசாமியிடம் மீண்டும் நான் வந்துவிட்டேன் என சொல்லி அவர் குடியிருக்கும் அவருடைய வீடான அழகர் மலை சுந்தரராஜ பெருமான் சன்னதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.